வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க கேப்டன் அமெரிக்கா தி பிராண்ட் நியூ வேர்ல்ட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து MCUவோட 35th மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. மிக முக்கியமாக இந்த விட பல படங்களுடைய சீக்வல்ஸாக அமையுது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரெடிபிள் ஆஃப் ஹல்க், அப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், அப்புறம் வந்து எட்டர்னல் அண்ட் வந்து இந்த ஃபால்கான் அண்ட் வின்டர் சோல்ஜர் அந்த வெப்சீரிஸோட அடுத்த சீக்குவலாக இந்த படம் அமையுது. எஸ்பெஷலி இப்போது MCUவில் வந்து நிறையா கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படங்கள் எதுவும் எடுக்கிறாங்க, அதுமாதிரி படங்கள் மாதிரியே இல்லை, அதுமாதிரி மல்டிவர்ஸே ரொம்ப குழப்பமாக இருக்குது, யார் எந்த மல்டிவர்ஸில் இருக்காங்கன்ற குழப்பம் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ரவர்சியெலாம் முறியடிக்கிற வகையில் இந்த படம் வந்திருக்கா இல்லையா கேட்டிங்கன்னா, அதை நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் இந்த படம் வந்து ஒரு 3Dலையும் கன்வெர்ட் ஆகப்பட்டிருக்கு, தமிழ்லையும் டப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ கேப்டன் அமெரிக்கா பிராண்ட் நியூ வேர்ல்ட் படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஸ், அதாவது நம்ம இந்தியானா ஜோன்ஸ் இருக்கார் தெரியுமா, அவர் தான் இந்த படத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக வராரு. ஸோ பிரசிடெண்ட் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறார். அந்த மீட்டிங் கண்டக்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம், அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்காவை இன்வைட் பண்ணுறாரு. புதுசாக இருக்க ஃபால்கானையும் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்கள வந்து மீட்டிங் கூப்பிட்றாங்க. அப்போது பழைய நம்ம சோல்ஜரும் ஒருத்தர் உள்ளே வராரு. சூப்பர் சோல்ஜர் உள்ளே வந்து அட்டன் பண்ணும்போது சூப்பர் சோல்ஜர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரசிடெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்கா பொருள் என்னடா நம்ம கூட இருக்கிற அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, சரி இவர் மட்டும் தான் அட்டாக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா பிரசிடென்ட் மீட்டிங் கூட்டத்தில் அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த அட்டாக் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கேப்டன் அமெரிக்கா இந்த கேஸ் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இது நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணார், இதுக்கு பிஹைண்ட் என்ன நடந்தது அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி இந்த சூப்பர் சோல்ஜரை வெளியே கொண்டு வந்தாரா, அப்புறம் ரெட் ஹல்க் எதனால் உருவானார், அவருக்கு இவருக்கு உண்டான ஃபைட் எதனால் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக பார்க்குறது VFX தான். ஆப்வியஸ்லி மார்வல்ஸில் VFX எப்பயும் போல் தும்சம் பண்ணிட்டாங்க. இந்த டுவர்ட்ஸ் லாஸ்ட்டு 7 minutes ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்கா அந்த 5 seconds டாப்பாகவே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு படம் ஹோல் படத்தில் கிறிஸ்பாக இருந்தது. அதுமாதிரி அந்த ஹல்க்குக்கு உண்டான அந்த கலர் டோனு, அது மாதிரி அந்த ஹேர் கலர், அது ஹேர்லேயே வந்து வயசான ஹேர், ஒரு ஒயிட் ஹேர்லாம் இருக்கிற அதுமாதிரி அந்த VFXலாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி கேப்டன் அமெரிக்கா வந்து நிறைய ஆட் ஆன் எக்யூப்மெண்ட்ஸு, ஃப்ளையிங்கில் வந்து நிறைய ஆட் ஆன்ஸு, அது மாதிரி நிறைய சின்ன சின்ன பாம்பு போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் அடுத்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நடுக்கடலில் இந்தியன் ஓஷனில் வந்து கப்பல் படைக்கும் விமானப்படைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வர அந்த பிரசிடென்ட் ஹவுஸில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கதையாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேப்டன் அமெரிக்கா படம் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது படம் வந்து பார்த்திங்கன்னா, இது கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரான்ச்சைஸில் இது 4வது படம் நான் நினைக்கிறேன். ஸோ முன்னாடி இருக்கிற கேப்டன் அமெரிக்கா அந்த பார்க்கும்போது அதுக்கு அடுத்து வரப்போகிற படம் இல்லை அந்த லைன்லேயே வேறு ஒரு படத்துக்கான கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த படம் எந்த ஒரு படத்துக்குமே கனெக்டிவிட்டி ஆகாத படமாக தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது ஒரு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக மாறுது. சரி, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வச்சு போதா பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக கிரிப்பிங்காக இல்லாத ஒரு கதைக்களமாக இது. நீங்கள் ட்ரைலரில் பார்த்த அந்த ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்கா வச்சு நம்ம எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ட்ரைலர் கட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ணுற ப்ரமோஸாக இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரெட் ஹல்க் வெர்சஸ் கேப்டன் அமெரிக்கா அப்படி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ட் ஆகிடும். அந்த டெம்ட்டை வச்சு நீங்கள் போய் படம் பார்க்க போவீங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி 7 நிமிஷத்துல தான் அவங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த கடைசியாக தான் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெட் ஹல்க்கே வருவார். நீங்கள் படத்தில் லிட்டலி 1 hour 50 minutes படத்தில் அந்த கடைசி 10 minutes தான் வருவாங்க. அது முன்னாடி ரெட் ஹல்க்கே வரமாட்டாங்க, அந்த கேரக்டரே வராது, ரிவீலே ஆகாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதுதான் நான் சொல்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பேர்த்த உள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ அது உள்ளே வர வச்சுட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. அதுமாரி படம் பெருசாக சொல்கிற மாதிரியும் இல்லை, பெருசாக சொல்கிற மாதிரி ஒரு கதைக்களமும் சரி, இல்லை ஸ்க்ரீன் பிளேயும் சரி பெருசாக அமையலை. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு மெஸ்டப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏதோ கேப்டன் அமெரிக்கா படம் எடுத்து வைக்கணும், புது கேப்டன் அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வச்சு படம் பண்ணணும். அது ஆக்சுவலி நடிச்சிருந்தார், சூப்பராக நடிச்சிருந்தார். ஸ்டீவ் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் ஆண்டனி நல்லா நடிச்சிருந்தார். பட் ஆனால் இது அவருக்கான படமாக நம்மளால் பார்க்க முடியல. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் படமாகவும் பார்க்க முடியல. ஒரு படம் எடுத்து வைக்கணும், அதாவது நாங்கள் MCU உயிரோடு தான் இருக்கோம், MCU வந்து ஃபாலோ ஆகலை அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியாக வந்து 4-5 படங்கள் ஃபாலோ ஆகி தான் இருக்குது. இது மக்கள் மத்தியில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் MCU பார்க்கணுமான்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். என்னடா MCUவில் இப்படிலாம் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்னடா இப்படி
டம்மி பண்ணுறீங்க. ஆக்சுவலி எம்சியூவில் அன்ரேட்டட் படங்கள் நிறையா இருக்குது. அந்த வகையில் இந்த படமும் வந்து அன்ரேட்டட் கூட வராது, ஒரு ஆவரேஜ் படமாக தான் நானும் கருதுகிறேன். பார்த்த ஆடியன்ஸும் வந்து என்னப்பா இழுக்கிறீங்க. அதேமாதிரி 3Dயில் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 3Dயே வந்து ஒரு ஓகே ரகம் தான், பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த எம்சியூவில் கூட 3Dலாம் நல்லா இருந்தது, பட் இதில் ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஸோ கால் இஸ் யோர்ஸ். உங்களோட அதாவது கண்டிப்பாக இந்த மார்வல்ஸ் படம் கண்டினியூட்டிவாக பார்க்குறவங்களுக்கு வேணால் நீங்கள் பார்ப்பீங்க, தவிர்த்து இது பெருசாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம், சிம்பிள், ஒரு டைம் பாஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்தில் நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 2.75. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.